நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. இப்போ நம்ம ஆஞ்சநேயனின் அற்புத சாகசம் இந்த பகுதியில் நம்ம இது வரைக்கும் 3 பகுதிகளை பார்த்துருக்கோம். இது சுந்தரகாண்டத்தினுடைய ஒரு பகுதி. சுந்தரகாண்டத்தில் இதை பார்த்துட்ருக்கோம். நம்ம எல்லாராலையும் சுந்தரகாண்டம் படிக்க முடியல, குழந்தைங்களுக்கு தெரியல அப்படின்றவா ஒரு கதை மாதிரி இதை நான் சொல்லியிருக்கேன். குழந்தைகள் கேட்குற லெவலுக்கு, பெரியவாள் கேட்குற லெவலுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆதரவு தேவை. கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை கொடுங்க. இப்போ நம்ம இந்த பகுதியினுடைய 4வது பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கதையை வானரர்கள் அளித்த தொடர் ஊக்கம் அஞ்சனை மைந்தனை உற்சாகப்படுத்தியது. அனைவரும் இந்த குகையில் இருந்து பத்திரமாக வெளியேறுவதற்கு தன்னால் ஏதேனும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இப்பொழுது அவனுள் விழுந்தது. எழுந்து நின்றான் வாயுபுத்திரன். கொழுந்து விட்டெறியும் நெருப்பை போல அவன் முகம் பிரகாசித்தது. அழுந்த தன்னுடைய பாதங்களை பூமியின் மீது பதித்தான். என்னை பார்த்து யாரும் பயப்படாதீங்கோ என்று தன்னை சுற்றி இருந்த அத்தனை பேருக்கும் முதலில் தைரியம் சொன்னான். பிறகு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு உருவம் எடுத்தான் அந்த மாருதி. ஒரு க்ஷணம்தான் குகையின் மேல் முகட்டை தனது தலையால் மோதி அதை 2 கூறாக பிளந்து கொண்டு வானத்தில் நீந்தும் மேகங்களையும் தாண்டி உயர்ந்து நின்றான் வாயுபுத்திரன். அவனது செயலை பார்த்தவர் அனைவரும் அச்சத்தால் நடுநடுங்கி நின்றனர். ஆனால் அனுமனோ அனாயாசமாக தனது சிரமானது தேவர் உலகின் தொடும் அளவிற்கு மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருந்தான். அன்று பூமி பந்தை பாதாளத்தில் இருந்து மீட்டெடுத்து வந்த அந்த வராக அவதாரத்தைப் போல அனுமனுடைய இந்த தோற்றம் இப்பொழுது இருக்கிறது. ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது வானம் பூமி இரண்டையும் ஈரடியால் அளந்த அந்த திரிவிக்கிரமனைப் போலவும் அவன் காட்சியளிக்கிறான். பெரிய ஆரவாரத்துடன் ஹுங்காரத்துடன் தனது நீண்ட கைகளால் குகையின் மண்ணை நாற்புறமும் வாரி இறைத்து குகைக்குள் இருந்த அனைவரையும் வெகு சுலபமாக வெளியேற வழிவகுத்தான் அந்த அனுமன். அதன் பிறகு பெரிய கர்ஜனையுடன் மேலெழும்பி பூமியின் மட்டத்திற்கு வந்து நின்று கொண்டான் அந்த ஆஞ்சநேயன். தனது 2 வலிமை மிகுந்த கரங்களால் குகைக்குள் இருந்த அந்த எழில்மிகு நகரத்தோடு சேர்த்து விரிந்து பறந்திருந்த அந்த குகையையும் பேர்த்தெடுத்து பார்ப்பவர் அனைவரும் மஞ்சி நடுங்குமாறு மேல் திசை கடல் நோக்கி ஆக்ரோஷத்தோடு வீசி எறிந்தான். தனது செயலை தானே அங்கீகரித்தவன் பூரண சந்திரனை கண்ட சமுத்திரம் ஆரவாரமாக பொங்கி எழுவது போல பலத்த ஆரவாரம் செய்து தனது தொடைகள் 2ஐயும் தட்டி கொண்டு தனது சந்தோஷத்தை பலரும் அறியுமாறு வெளிப்படுத்தினான். தம்மை விடுவித்து வெளியே கொண்டு வந்த அனுமனை வானரர்களும் சுயம்பிரபையும் வணங்கி மகிழ்ந்தார்கள். தண்டனையில் இருந்து முழுதாய் வெளிவந்த சுயம்பிரபையும் தேவர் உலகம் நோக்கி சென்றாள். வானரர்கள் அனுமனின் தீர செயலை வாய் மூடாமல் கொண்டாடி கொண்டுவர அவர்கள் பயணம் மேலே தொடர்ந்தது. வெகு நேரம் நடந்த பிறகு சுத்தமான நீரினால் நிறைந்திருந்த ஒரு பொய்கையை அனைவரும் கண்டனர். அதன் கரையில் கனிகளோடும் காய்களோடும் இருந்த வளமான சோலை வாடியிருந்த வானரர்களை வா வா என்று அழைத்தது. அத்தனை பேருடைய பசியையும் அந்த சோலை வஞ்சனையின்றி தீர்த்து வைத்தது. தன் பங்கிற்கு பொய்கையும் தனது சுவையான நீரினால் அவர்களது தாகத்தை தீர்த்து வைத்தது. உண்ட மயக்கத்தில் அனைவரும் அந்த பொய்கையின் கரையில் ஆளுக்கு ஒரு பக்கம் உருண்டு சுரண்டு தூங்கினர். அப்படியே கண்கள் செருக தூங்கியும் போயினர். இத்தனை நேரமாய் அவர்கள் அனைவரும் உறங்குவதற்காகவே காத்திருந்தது ஒரு ஜோடி கண்கள். நான் தான் உங்களை அனைவரையும் இன்றைக்கு யமனா வந்திருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நான் தான் யமன் அப்படின்னு சொல்லிண்டே அவர்கள் அனைவரையும் நெருங்கின அந்த ஜோடி கண்களுக்கு உரியவன். முதலில் அவனது பார்வை அவனுக்கு மிக அருகே அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த அங்கதன் மீது விழுந்தது.
அங்கும் இங்கும் அலைந்த வருத்தம், அதனால் ஏற்பட்ட அயர்வினால் வந்த உறக்கம். பூமி தாயின் மடியில் மற்ற வானர வீரர்களோடு தன்னையே மறந்து கிடந்தான் அங்கதன். அவன் மூச்சு சீராய் போய்க் கொண்டிருந்தது. மார்பு மெல்ல ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. திடீரென்று தன் மார்பின் மீது யாரோ பெரிய பாறாங்கல்லை வைத்து அழுத்துகிறார் போல அத்தனை உறக்கத்தின் இடையிலும் அவன் உணர்ந்தான். அவனது சுவாசம் தடைப்பட்டது. நெஞ்சு அடைத்தது. விழிகள் பிதுங்கின. தனது பலம் முழுவதையும் திரட்டிக்கொண்டு தன் மார்பின் மீது அழுத்தி கொண்டிருந்த பாரத்தை வலிமை மிகுந்த தனது 2 கரங்களினால் பெயர்த்து கீழே தள்ளினான். சற்றென்று எழுந்து உட்கார்ந்தவன் தன் அருகே விழுந்து கிடந்த அந்த அசுரனை பார்த்தான். துள்ளி எழுந்தான். யாரடா நீ? என்னைய கொல்ல பார்க்கற? ஆக்ரோஷத்தோடு தொடையை தட்டினான் அங்கதன். சுதாரித்து எழுந்த அரக்கன் இப்பொழுது பதிலளித்தான். அடே பதரே, எனக்கு சொந்தமான இந்த பொய்கையிலும் சோலையிலும் உங்களுக்கெல்லாம் என்னடா வேலை? அத்தை மீறி நுழைஞ்ச உங்களை எல்லாம் உடனே நான் யமலோகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கணும். அங்கே போய் பெரிய விருந்தே சாப்பிடுங்கடான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் எல்லாரும் உறங்கி ஓய்வெடுக்கும் போது தான் நான் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கேன். அவனது இந்த அஞ்ச வைக்கின்ற தோற்றத்தை கண்ட அங்கதன் இவனே ராவணன் என முடிவு செய்தான். அவன் தன்னை நெருங்கும் முன்னரே முஷ்டியை மடக்கி அவனது மார்பில் இடி யோசை போல தனது கரத்தை இறக்கினான் வாலியின் மைந்தன். அவ்வளவிலே அவனது உயிர் அவனது உடலை ஒரேடியாக விட்டு பிரிந்தது. சத்தம் கேட்டு எழுந்து வந்த வானரர்கள் அனைவரும் அங்கதனை சூழ்ந்து கண்டனர். வந்த அசுரன் யார் என்பது யாருக்குமே தெரியவில்லை. சற்று யோசனைக்கு பின் ஜாம்பவான் நினைவுக்கு வந்தவனாய், இவன் பேரு துமிரன், இவன் இந்த இடம் தன்னோடதுன்னு சொந்தம் கொண்டாடின்றிருக்கான். இவனோட அனுமதி இல்லாமல் இங்கே யார் நுழைஞ்சாலும் கொன்னுடுவான். எனக்கு இந்த விஷயம் இப்போ தான் ஞாபகத்துக்கே வருது என்று இந்த விவரத்தை கூறினான் ஜாம்பவான். அதன் பின்னர் மேலும் எவரேனும் அசுரர்கள் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் அன்றைய இரவை உறங்காமலேயே அனைவரும் கழித்தனர். கிழக்கில் சூரியன் தனது கிரகணங்களை பரப்பிக்கொண்டு மெல்ல வெளியே வந்தான். தமது களைப்பு நீங்க அந்த பொய்கையிலே வானர வீரர்கள் அனைவரும் நீராடினர். மீண்டும் அவர்களது பயணம் தொடர்ந்தது. வழியில் இருந்த எண்ணற்ற சோலைகளிலும் மலைகளிலும் சீதையை தேடிக்கொண்டு வந்தவர்கள் பெண்ணை என்ற ஆற்றங்கரையை வந்தடைந்தனர். அங்கிருந்த அடர்காடுகளிலும் மலைச்சாரல்களிலும் இவர்கள் தேடி வந்த பெண்ணை காணாமல் வாடி மிகவும் சோர்ந்தனர். அதன் பிறகு மேலே விதர்ப்ப நாடு, கோதாவரி நதிக்கரை, சோனையாறு, அருந்ததி மலை ஆகிய இடங்களிலும் அவற்றை ஒட்டி இருந்த பிரதேசங்களிலும் அந்த மான் விழியாலை தேடி தேடி ஓய்ந்தனர், அலைந்தனர். எல்லா இடங்களிலும் தோல்வியையே தழுவிய வானர வீரர்கள் அடுத்ததாக அடியாரும் வானவரும் மரம்பையரும் கிடத்தியெங்கும் திருவேங்கட மலையில் மிகுந்த நம்பிக்கையுடன் வந்து இறங்கினர். அங்கும் அவர்களது நம்பிக்கை பொய்த்துவிட தொடர்ந்து பயணம் செய்தவர்கள் நீர்வளம் மிகுந்த தொண்டை நாட்டை வந்து சேர்ந்தனர். அங்கிருந்த சோலைகளிலும் மலைச்சாரல்களிலும் ஜானகியை சில நாட்கள் தேடித் திரிந்தவர்கள் தமது தேடல் பயனளிக்காது போகவே இன்னமும் மேற்கொண்டு பயணம் செய்து இறுதியாக சுக்ரீவன் குறிப்பிட்ட தென் சமுத்திர கரையோரத்தில் இருந்த மகேந்திரகிரி என்ற இடத்தை வந்தடைந்தார்கள். இதற்குள் அங்கதன் கட்டளையின்படி வேறு மார்க்கமாக சீதையை தேடிக்கொண்டு வந்திருந்த மகா சமுத்திரம் போன்ற மீதி வானரப்படை முழுவதும் மகேந்திரகிரியை வந்து சேர்ந்துவிட்டிருந்தது. இத்தனை நாட்களாய் இடைவிடாமல் தேடியும் சீதையை காணாததினால் 2 படையை சேர்ந்த வானர வீரர்கள் ஒவ்வொருவரின் முகத்திலும் சந்தோஷம் என்பது எல்லளவும் இல்லாமல் போயிருந்தது. இனி நாம் இருந்து என்ன பிரயோஜனம்? எடுத்த காரியத்தை எப்போ நம்மளால் முடிக்க முடியலையோ அப்போ நம்ம உயிர் வாழ்றதில் என்ன லாபம் என்ற ரீதியில் அவர்கள் தமக்குள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அங்கதன் தான் இந்த பேச்சை முதலில் துவக்கி வைத்தான். என்னோட தலைமையில் தான் நீங்கள்லாம் புறப்பட்டு வந்தேன். நீங்கள்லாம் பத்திரமா கிஷ்கிந்தைக்கு திரும்பி போய் சீதா கிடைக்கலன்ற விஷயத்தை சுக்ரீவன் கிட்ட போய் சொல்லிடுங்கோ. நான் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுண்டு என்னை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். அங்கதனை இடைமறித்த ஜாம்பவான் இப்பொழுது பேசினான்.
நன்னா தான் சொன்னாங்கதா. நாங்கள்லாம் கிஷ்கிந்தையோடைய சாதாரண பிரஜைகள் தானே. நீ தான் கிஷ்கிந்தையோடைய யுவராஜா. நீ பத்திரமா திரும்பிப்போ. இந்த தோல்விக்கு நாங்கள்லாம் பொறுப்பேற்றுக்கிறோம். எப்படியும் எங்களால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சொல்ல முடியாத வருத்தத்தில் அவனது குரல் கம்மியது. இப்படி ஒவ்வொருவராய் தமது கருத்தை கூறுவதும் அதை அடுத்தவர் மறுப்பதுமாய் பொழுது நகர்ந்து கொண்டே இருந்தது. இந்த உரையாடல்கள் எல்லாம் வெகு ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு உருவமோ, இவர்கள் எல்லாம் சொன்னபடி இருந்தால் தனக்கு பெருத்த நன்மை விளையுமே என்று நப்பாசையோடு எட்டி 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 பார்த்து கொண்டே இருந்தது. இதோட இந்த பகுதியினோட 4வது பகுதியை நம்ம நிறைவு செய்கிறோம். அடுத்த பகுதி 5வது பகுதியை நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் சுந்தரகாண்டத்தை எப்படி நம்ம பாராயணம் பண்ணுவோம் பெரியவாள்லாம் சின்ன பசங்களுக்கு தெரியாது. அதால் தான் இதை நான் கதையாக சொல்லியிருக்கேன். நிறைய பெரியவாளுக்கும் கண்டினியூஸாக கதை தெரியாது. அதனால தான் இதை கதையாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பசங்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை கேளுங்க. உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.